ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிபெண்டன்ட் சோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டிபெண்டன்ட் சோர்ஸ்ன்றது என்ன சொன்னேன்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸோ இல்லை ஒரு கரண்ட் சோர்ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இன்புட் சைடில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். இன்புட் சைடில் என்ன கரண்ட் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த அவுட்புட் சைடில் இருக்க கரண்ட் சோர்ஸ் இருக்கும். ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸஸோட சிம்பிள் வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ டிசியாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து பொலாரிட்டியும் கண்டிப்பாக காமிக்கணும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ்னால் வெளியில் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கலாம். அகெயின் கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு ஏரோ மட்டும் போட்டோம்னா அது கரண்ட் சோர்ஸை மீன் பண்ணுது. ஸோ ஏரோவோட இண்டிகேஷன் என்னென்னா இது அப்வர்டில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே போல் லாஸ்ட் கிளாஸ் வந்து ஓம்ஸ் லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓம்ஸ் லா அப்படின்ற போது லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இது போக இப்போ ஓம்ஸ் லா வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தியரி கிடையாது, தியரி பேஸ்டாக நம்ம எதுவுமே படிக்க முடியாது. வி நோ தட் வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஸோ இந்த நோன் மேட்ரிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸாக தான் வந்து சப்ஜெக்ட்ஸை பார்க்க போகிறோம். அப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை எப்படி வரும்னா, சம்டைம்ஸ் வந்து ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துட்டு கரண்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் வின்னு கேட்கலாம், இல்லைனா வி கொடுத்துட்டு ஐ கொடுத்துட்டு ஃபைண்ட் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். லிமிட்டேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் ஓம்ஸ் லாவை எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஸோ ஓம்ஸ் லா எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, நான் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ், நம்ம வந்து அலுமினியம், காப்பர், அப்புறம் வந்து இரும்பு, அயன், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கண்டக்டிங் பக்கா கண்டக்டர்ஸ். ஸோ இவங்க இல்லாமல் நம்ம வந்து வுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஓம்ஸில் அப்ளை பண்ண முடியாது. கிளாஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ நான் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ், அதே போல் பாலிமர்ஸ், ஸோ மெட்டாலிக் ஃபார்மேட்டில் இல்லாத எதையுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது போக வேறு என்ன விஷயம் அப்படின்னா, நான் லீனியர் டிவைசஸ். நான் லீனியர்னால் என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன், இன்புட்டை பொறுத்து அவுட்புட் வந்து லீனியராக வேரி ஆகணும். ஸோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே இன்புட் என்னவாக இருக்கோ அதே மாதிரி தான் வேரியேஷன் அவுட்புட்டில் இருக்கணும். ஸோ இன்புட் 2னா அவுட்புட்டும் 2வாக தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால் லீனியர் வேரியேஷன். இந்த மாதிரி இல்லாமல் வேரியேஷன் வந்து கிராஜுவலாக வேரி ஆகியோ இல்லை சடனாக 0 இருந்துட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகி போகிறதோ இதெல்லாம் வந்து நான் லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் லீனியர் கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்கன்னா, டயோடு வரும், டியூப்ஸ் வரும். நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து டிரான்சிஸ்டர்லாம் டியூப்ஸ் ஃபார்மேட்டில் தான் வச்சு தான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்காங்க. டெலிவிஷன் கண்டுபிடிக்க முன்னாடி ரேடியோலாம் வந்து கிட்டத்தட்ட டியூப்ஸ் வச்சு தான் ரேடியோவே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா, கேத்தோடு, ஆனோடு, பிளேட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது போல் அந்த ஃபுல் டியூபும் கிளாஸ் டியூப் ஃபுல்லாகவே கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியெலாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இனிஷியலாக ரெஸ்பான்ஸே இருக்காது, 0வாக இருக்கும். சடனாக என்ன ஆகும்னா ரெஸ்பான்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, லீனியாரிட்டி இஸ் நத்திங் பட் தெர் இஸ் அ லீனியர் வேரியேஷன். இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் லீனியர் வேரியேஷன் கொடுத்துச்சுன்னா தட் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் கால்ட் லீனியர் டிவைசஸ். இப்படி இல்லை, இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா தட் கைண்ட் இஸ் கால்ட் நான் லீனியர். ஓகே, அப்போ நான் லீனியர் கேஸில் ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. வேறு என்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சா மட்டும்தான் நான் வந்து ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணவே முடியும். டெம்பரேச்சர் அந்த ரூமில் வந்து வேரி ஆகிட்டுருக்கு அப்படின்னா நான் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இது போக எலக்ட்ரிக்கல் பவர் என்னன்னு பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் நத்திங் பட் வி இன்ட்டு ஐன்னு சொல்லலாம், இல்லை I ஸ்கொயர்ட் ஆர்னு சொல்லலாம், இல்லை V ஸ்கொயர்ட் பை ஆர்னு சொல்லலாம். ஸோ அடுத்து எனர்ஜின்ற பாயிண்ட்டு அதே மாதிரி தான். ஸோ பவர் இருந்துச்சு, கையில் இருந்துச்சு அப்படின்னா பவரை வந்து டைம்ஸ் எவ்வளோ டியூரேஷனில் வந்து அந்த பவர் வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா தட் இஸ் கால் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்ட்டு டைம். அப்போ நம்ம ப்ரீவியஸில் வந்து பவரோடைய ஃபார்முலா கையில் வச்சுருக்கோம். ஸோ V இன்ட்டு ஐன்னு சொல்லலாம், I ஸ்கொயர்ட் ஆர்னு சொல்லலாம், இல்லை V ஸ்கொயர்ட் பை ஆர்னு சொல்லலாம். ஸோ அந்த பவர் ஃபார்முலா போட்டுட்டு அதோட டீயை வந்து டைமை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இட் பிகம்ஸ் அ எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து வாட் செகண்டுன்னு சொல்லலாம், யூனிட்டு ஜூல்ஸுன்னு சொல்லிக்கலாம். ஓகே,
ஸோ ப்ராப்ளம் ஒரு கேஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு லேம்ப் இருக்குது. அந்த லேம்ப் வந்து எவ்வளோ கரண்ட்டை எடுத்துக்கிறோம். ஸோ வாட் இஸ் த கரண்ட் ட்ரான் பை த லேம்ப், இதுதான் கொஸ்டின். கிவன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த லேம்ப் வந்து 250 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற லேம்ப்பு, அதே போல் அதோடைய பவர் வந்து 40 வாட்ஸ். ஓகே, அதே போல் அந்த லேம்புக்கு நான் சப்ளை கொடுத்துட்ருக்கேன். அந்த சப்ளை வந்து 230 வோல்ட்ஸ். அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, வியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படி தான் விஷயம் இருக்குன்றதை வியூ பண்ணுறேன். ஸோ தேர் இஸ் அ லேம்ப். ஓகே, இந்த லேம்ப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பக்கத்தில் எழுதுகிறேன். என்ன ஸ்பெசிஃபிகேஷன், அந்த லேம்பை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லேம்ப் வந்து 250 வோல்ட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து 40 வாட்ஸ் வந்து பவரை வந்து கன்சம்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, இதே போல் இந்த லேம்ப் எரிகிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ எம் கிவிங் 230 வோல்ட் சப்ளை. ஓகே, ஸோ இந்த விஷயத்த எல்லாமே கொஸ்டின்லேருந்து எடுத்தாச்சு. என்கிட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த கரண்ட் ட்ரான், இந்த லேம்புக்குள்ளே என்ன கரண்ட் வந்து உள்ளே போகும். அப்போ இது சப்ளை. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரிஜினலாக வந்து இந்த நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, இங்கே தான் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து கிளம்பி இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் கேரியர் மூமெண்ட் இஸ் கால் கரண்ட்டுன்னு படிச்சிருக்கோம். பட் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானோட கரண்ட் டைரக்ஷன், அந்த டைரக்ஷனை வந்து கரண்ட் டைரக்ஷனாக சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரானோட டைரக்ஷனை சொல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டைரக்ஷன் வந்து கரண்ட் டைரக்ஷன் சொல்லிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால் கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். அப்போ ஆல்வேஸ் வி ஆர் கன்சிடரிங் த ஹோல்ஸ் டைரக்ஷன். அப்போ கரண்ட் டைரக்ஷன் நம்ம மீன் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்னா, அந்த டைரக்ஷனை எந்த ஆரோ மார்க் எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்போயுமே வந்து +2 மைனஸில் தான் கரண்ட் டைரக்ஷனை போடுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். நம்மளோட கொஸ்டின் வந்து இந்த ஐ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஐ வேணும் அப்படின்னா, இப்போ தான் ஓம்ஸ் லா படித்தோம். ஓம்ஸ் லா படி பார்த்தோம்னா V = I × R. அப்போ ஐ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஆரை கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா V/R. ஸோ திஸ் இஸ் த ரெக்கார்டு டேட்டா. இதுதான் வேணும். இதில் யார் யார் இருக்கா கையில் இருக்கான்னு பார்த்தா அந்த வியும் இருக்குது, ஆரும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, அந்த லேம்போட வோல்டேஜும் அந்த லேம்போட பவரும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லேம்புக்குன்னு ஒரிஜினலாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லை. அப்போ லேம்புக்குன்னு இருக்கிற டேட்டாவில் பவர் இருக்குது, அதோட வோல்டேஜ் இருக்குது. ஸோ தட் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இல்லை. அப்போ அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோன்னா, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம், பவர் இஸ் ஈக்குவல் டு V²/R. ஓகே, எனக்கு R தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், V²/P போட்டேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். அப்போ எங்கேருந்து கண்டுபிடிக்கிறோன்னா, அந்த பர்டிகுலர் லேம்போட வோல்டேஜும் அந்த பர்டிகுலர் லேம்போட பவரில் இருந்து தான் இந்த ஆரை கண்டுபிடிக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சரியா? சப்ளை வோல்டேஜ்ன்றது வேறு. சப்ளை வோல்டேஜ்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கரஸ்பாண்டிங் அந்த லோடு என்ன, லேம்பா, ஃபேனா, ஹீட்ரா, அது என்னன்னு பார்த்துட்டு அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா அதோடைய வோல்டேஜ் பவர்லேருந்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆருக்கு என்ன பண்ணியிருக்கோம், கரஸ்பாண்டிங் அதோடைய வோல்டேஜ் டிவைடட் பை பவர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்மகிட்ட கேள்வி என்னென்னா, கரண்ட் ட்ரான் கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் என்ன ட்ரான் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த லேம்ப்பு வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ண விஷயத்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். என்ன சொல்கிறேன், அந்த லேம்புக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன சொல்லியிருக்கோம், தட் வேல்யூ இஸ் திஸ். ஓகே, அப்போ நோன் டேட்டா ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த லேம்ப்பு வந்து ஒரு சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த சப்ளை என்னது, 230 வோல்ட்ஸ். அப்போ 230 வோல்ட்ஸ், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. என்கிட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எப்போயுமே +2 மைனஸ் தான் டைரக்ஷன் எடுத்துக்குவேன். ஸோ இந்த ஐ தான் கேள்வி. ஸோ இது நோன் டேட்டா 1562 5 ohms. ஓகே ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும், என்கிட்ட என்ன இருக்குது, V கையில் இருக்குது, R கையில் இருக்குது. ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த I வேல்யூ. அப்போ இப்போ தான் படித்தோம், V = I × R. அப்போ I = V/R. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் அந்த லேம்புன்னு சொன்ன லோடோடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த கரஸ்பாண்டிங் அந்த லேம்பை பற்றின டீட்டெயிலில் அதோட வோல்டேஜ், அது எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும், அந்த பல்பு வந்து எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் எரியும் அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்காங்க, V கொடுத்துருக்காங்க. அந்த பல்போட அந்த பவர் கன்சப்ஷன் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த V and P யூஸ் பண்ணி we are finding the R value. Okay, so in the relation, in a relation P is equal to V squared by R by Ohm's law. Okay, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சர்க்யூட் கான்செப்டில் வந்துடும். இது வந்து லேம்போட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சர்க்யூட்டுக்குள்ளே வரும். சர்க்யூட்டில் என்ன சொல்கிறோம், நான் சப்ளை ஒன்று கொடுத்துட்ருக்கேன் 230 வோல்ட்ஸு. அந்த 230 வோல்ட்ஸில் இந்த லேம்ப் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் எவ்வளவு, இதான் என்கிட்ட கொஸ்டின். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஐ வேல்யூ காண்பிக்கிறதுக்கு இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிலேஷன் அது ஓம்ஸ் லா. ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு வி. எந்த வி, சப்ளை வோல்டேஜுடைய கான்செப்ட். சரியா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த வோல்டேஜ், செகண்டு இந்த வோல்டேஜ். எப்போ எதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லேம்புன்ற விஷயத்த அப்படியே எடுத்துட்டாங்க, லேம்புக்கு பதிலாக ஹீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து லேம்புக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஹீட்டர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹீட்டருக்கு வந்து சும்மா ஒரு சிம்பிள் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு அது ரெசிஸ்டர் சிம்பிளை கூட போட்டுக்கிறோம், நம்ம ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா லோடு தானே, லோடை வந்து எப்பயுமே ரெசிஸ்டர் சிம்பிள் தான் போடுவோம் நம்ம. ஏன்னா ஜென்ரலாக லோடுன்றது வோல்டேஜை ட்ராப் பண்ணும், அதை வச்சுக்கிறோம். அதில் அந்த அந்த விஷயத்தில் வோல்டேஜ் வந்து ட்ராப் தான் ஆகும். அப்போ ட்ராப் ஆகிற கான்செப்ட் எல்லாமே வந்து கன்சம்ஷன் பண்ணிக்கிற கேஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எலக்ட்ரிக் ஹீட்டர் ட்ராஸ் 8 ஆம்பியர் கரண்ட்டை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 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 ஹீட்டர் என்ன பண்ணுதான், 8 ஆம்பியர் கரண்ட்டை ட்ரா பண்ணிக்குதான், கன்சம்ஷன் பண்ணிக்குது ஃப்ரம் 250 வோல்ட் சப்ளை. யார்ட்டிருந்து பண்ணிக்குதான், 250 வோல்ட் சப்ளைலேருந்து பண்ணிக்குதான். ஓகே, ஸோ இப்போ கொடுத்த விஷயத்த படமாக போட்டோம். வாட் இஸ் இட்ஸ் பவர் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பவர் ரேட்டிங் அப்படின்றதும் பவர்ன்றதும் ஒரே விஷயந்தான். ஸோ பவர் ரேட்டிங் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா விஐ காஸ் தீட்டான்னு போடுவாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க விஷயம் வந்து டிசி சப்ளை யூஸ் பண்ணும்போது வெறும் ஃபார்முலா என்ன ஆயிரும் அப்படின்னா விஐ மட்டும்தான் வரும். ஸோ காஸ் தீட்டா வராது. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து தீட்டா ஏன் வராதுன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடுவோம். டிசினா இப்படி ஒரு லைன் தான் போடுவோம். இந்த லைனில் ஆங்கிள்ன்ற பற்றி பார்த்தோம்னா, ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தா ஒன்று 0 டிகிரி இல்லை 180 டிகிரி, அவ்வளோதான். காஸ் 0ன்ற போது 1 ஆயிரும். ஸோ இப்போ விஐ மட்டும்தான் வரும். அப்போ டிசி கேஸில் நம்ம ஃபார்முலா வந்து ஜஸ்ட்டு விஐ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே ஏசியாக இருந்துச்சுன்னா விஐ காஸ் தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பவர் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் ரேட்டிங் ஜஸ்ட்டு வி இன்ட்டு ஐ மட்டும்தான். கொஸ்டினில் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வி கொடுத்துருக்காங்க, அந்த லோடு வந்து ஹீட்டர் வந்து ட்ரா பண்ணுற கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ இஸ் தேர், வி இஸ் தேர், ஜஸ்ட்டு வி இன்ட்டு ஐ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹீட்டர் எலிமெண்ட். அப்போ இந்த ஹீட்டர்ன்ற பாயிண்ட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்குன்னு ஒரு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வேணும். அப்போ இதுக்குள்ளே வர கரண்ட்டை பற்றி டீட்டெயில் நம்மகிட்ட கையில் இருக்குது. ஓகே, ஸோ இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நம்மகிட்ட இந்த வோல்டேஜ் இது வந்து அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்படியே இந்த வோல்டேஜ் அப்படியே இங்கே ட்ராப் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் வந்து என்டர் ஆகிற பாயிண்ட் வந்து ரெசிஸ்டரில் பாசிட்டிவ் பொலாரிட்டின்னு சொல்கிறோம், கரண்ட் லீவ் ஆகிற பாயிண்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரான் கான்செப்ட் தான். இப்போ நெகட்டிவ் இந்த பக்கம் போட்டிருக்கேன், என்ன அர்த்தம், கரண்ட் இப்படி உள்ளே நுழையிற மாதிரி போட்டிருக்கேன். இது கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி வந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம், இப்படி வந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். சரியா, இங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து கிளம்பி வர்றாங்கன்னா யாரை நோக்கி வர முடியும், அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து குறைவான இடத்த நோக்கி தான் வர முடியும். அப்போ இந்த அதிகமாக இருக்குன்றதுனால நெகட்டிவ், மோர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மோர் எலக்ட்ரான் யார், மோர் நெகட்டிவ் சார்ஜஸ். அந்த மோர் நெகட்டிவ் சார்ஜஸை தான் நம்ம இங்கே நெகட்டிவ் சிம்பிள் போட்டு காமிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ மோர் எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இந்த பக்கம் கிளம்பி வருது. நம்ம சொன்னோம் எலக்ட்ரான் டைரக்ஷன் வந்து ஃப்ளோ டைரக்ஷன் வந்து கரண்ட் டைரக்ஷனாக சொல்லக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டை தான் நம்ம வந்து கரண்ட் டைரக்ஷனாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த டைரக்ஷனில் ஐயை வந்து மீன் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்போ இப்போ இந்த கேஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா, இந்த கரண்ட் என்ட்ரு ஆகிற பாயிண்ட்டு ரெசிஸ்டருடைய பாசிட்டிவ் பொலாரிட்டி, கரண்ட்டு லீவ் ஆகிற பாயிண்ட் வந்து ரெசிஸ்டருடைய நெகட்டிவ் பொலாரிட்டி. அப்படியே இந்த வோல்டேஜுக்கு பேரலாக இது நிற்கிது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விஏவை இங்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ வி பை ஐ. ஸோ 250 டிவைடட் பை 8. ஸோ ஆன்சர் இஸ் 31.25. இந்த ஓம்ஸ் போடலை அப்படின்னா 1 மார்க் போயிடும். ஸோ யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எது ஸ்பீடாக போகிறேனப்பா, இல்லை நேற்று கிளாஸ் தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே ஓகே,
ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா 20 lamps ஆஃப் ஈச் 60 வாட்ஸ். என்கிட்ட வந்து விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம எத்தனை லேம்ப் இருக்கான், 20 லேம்ப்ஸு. ஓகே, அது ஒவ்வொன்றும் வந்து 60 வாட்ஸில் இருக்குது. யூஸ்டு ஃபார் 4 hours, 4 மணி நேரம் பெர் டே in a building. Okay, calculate the current drawn when all the lamps are working. So first question இதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேட்டா என்ன வேணும், நமக்கு வந்து கரண்ட் ட்ரான் வேணும். ஸோ இப்போ வியூ பண்ண ஆரம்பிக்கிறோம். 20 லேம்ப்ஸு படமாக பார்த்து வரைய முடியாது நம்மளால். ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ சம் 1 to 20 லேம்ப்ஸ் இருக்குது கையில். ஓகே, இந்த 20 லேம்ப்ஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொன்றும் பவர் வந்து 60 வாட்ஸு. ஓகே, இது எவ்வளோ நேரம் எரியுதான், 4 hours எரியுதான். அப்போ 20 லேம்ப்ஸு 4 hours, ஒவ்வொன்றும் பவர் கன்சம்ஷன் வந்து 60 வாட்ஸு. ஓகே, நம்மகிட்ட கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னா, கரண்ட் ட்ரான் வென் ஆல் த லேம்ப்ஸ் ஆர் ஒர்க்கிங். எல்லா லேம்புமே 20 லேம்ப்ஸுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஸ்யூம் ஏ சப்ளை ஆஃப் 240. இதை வந்து ஒரு சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த சப்ளை என்னன்னு பார்த்தா 240. ஓகே, ஸோ இப்போ டேட்டாவில் வந்து வி கையில் இருக்குது, இந்த பி கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கரண்ட் ட்ரான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் ட்ரான் பை 1 lamp, ஒரே ஒரு லேம்ப் மட்டும் கரண்ட் ட்ரான் என்னென்னு கேட்குறேன். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், வி இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை ஓம்ஸ் லா, பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அப்போ கரண்ட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், பி பை வி போட்டுக்கலாம். அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ பி பை வி போட்டோம்னா கிவன் டேட்டா, இந்த ஒரு லேம்போட பவர் வந்து 60 வாட்ஸு. அப்போ 60 by 240 பண்ணால் 0.25 ஆம்பியர். அப்போ இந்த ஒரு லேம்போடைய கரண்ட்டுன்னு பார்த்தோம்னா 0.25. அப்போ 20 லேம்ப்ஸ் உட்காந்துருக்கு. ஸோ 20 லேம்ப்ஸும் மொத்தமாக என்ன ஆயிரும், அப்போ 20 into 0.25. ஸோ மொத்த கரண்ட்டு வந்து 5 ஆம்பியர்ஸ். ஓகே, ரைட்டு. எனர்ஜி கன்சியூம்டு இன் மந்த். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஃபுல் அந்த இது எவ்வளோ கன்சம்ஷன் இருக்கும், அந்த கன்சம்ஷனில் 55 பைசே பெர் யூனிட் அப்படின்னா எவ்வளோ வந்து அந்த சார்ஜ் வந்திருக்கும் அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மொத்தமாக அந்த மாதம் ஃபுல்லாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு நாளைக்கு, ஒன் டேயில் தான் இது நடக்குது. 20 லேம்ப்ஸ் வந்து 4 hours எரியுது. இது மந்த்துக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சும் மந்த்து வந்து 30 days ஆர் 31 days. ஸோ 30 தான் ஜென்ரலாக எடுத்துக்கிறோம். ஸோ 30 எடுத்தாச்சு. 4 hours எரியுது. அது எத்தனை லேம்ப் எரியுது, 20 லேம்ப்ஸ் எரியுது. எவ்வளோ பவர் இருக்குதுன்னா 60 வாட்ஸ் பவர். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 30 into 4 into 60. இது வந்து வாட்ஸ் பர் ஆர். ஓகே, ஸோ அப்போ வாட்ஸ் பர் ஆர்னும் போது கிலோ வாட்ஸ் பர் ஆராக மாத்திரம், அதனால 1000 டிவைட் பண்ணி, இது வந்து வெறும் வாட்ஸ் பர் ஆர்னா 1000 போடலை, கிலோ வாட்ஸ் பர் ஆர்னும் போது 1000 டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து கிலோ வாட்ஸ் கான்செப்டில் தான் மாற்றணும் நம்ம, அதனால 1000 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 144 யூனிட்ஸ் வருது. அப்போ ஒரு இதுக்கு 55 பைசே அப்படின்னா 144க்கு இவ்வளோ ருபீஸ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னா 79.20 பைசே. ஸோ அப்போ மந்த்லி சார்ஜ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வராது நமக்கு. இது வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜுக்கு வேணால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் கரண்ட்டு கண்டிப்பாக கன்சம்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லேம்புக்கு வந்து இவ்வளோ கரண்ட்டு கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னா மொத்தம் இத்தனை லேம்ப் இருக்குது. ஸோ கரண்ட்டு வந்து ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு லேம்புக்கும் இப்படி தான் போகும் விஷயம், பேரலாக போகும். சரியா, சீரீஸில் போகாது. இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அப்போ மொத்த கரண்ட் என்ன ஆகும், டிவைட் ஆகும். இங்கே ஒரு லேம்ப்பு ஃபஸ்ட் லேம்புக்கு டிவைட் ஆகும், இங்கே டிவைட் ஆகும், இங்கே டிவைட் ஆகும். சரியா, இந்த டிவைட் ஆனது ஒரு கேஸை தான் இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 0.25ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மொத்தம் என்னன்றது கரண்ட்டு தான் நம்மகிட்ட கேட்டாங்க கேள்வி. அப்போ இந்த 20 லேம்ப்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும்னா அந்த சிங்கிளில் என்ன போச்சோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட் கேஸ். ஓகேவா, அடுத்து மந்த்லி சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த மந்தோடைய டோட்டல் அந்த டேஸு, ஒரு டேக்கு இவ்வளவு, அப்போ 30 டேஸ்னும் போது 30 இன்ட்டு எத்தனை மணி நேரம் எரியுது, மணிக்கணக்கு தான். ஏன்னா யூனிட்டோட இதே வந்து இந்த ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி பேசும்போதே வாட்ஸ் ஹார்னு தான் பேசுகிறோம், எனர்ஜி தான் பேசுகிறோம். ஸோ எனர்ஜினும் போது வாட்ஸில் சொல்லக்கூடாது, யூனிட் வச்சு பேசும்போது கிலோ வாட்ஸில் பேசிக்கிறோம். சரியா,
ஸோ எனர்ஜி இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். ஸோ பவர் இன்ட்டு டைம். அப்போ கிலோ வாட்ஸில் மாற்றுறோம், அதனால 1000 டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 20 லேம்ப்ஸு 4 hours 30 days. அது வந்து ஒவ்வொரு இதோடைய பவர் கன்சம்ஷன் வந்து 60 watts. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து லேம்ப்பு ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பவர் வந்து அதிகமாக இருக்க லேம்ப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூனிட்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா அது வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் இருக்கனால நமக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக வேணாம்னு நினச்சோம்னா வாட்ஸ் கம்மியாக இருக்க பல்பை தான் யூஸ் பண்ணணும். அது அப்படி இது ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து சின்ன நம்பராக வந்துடும். ஓகே, சரி, இது ஜென்ரல் நாலேஜ் கான்செப்ட் தான் எடுத்துக்குவோம். இது ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. So a resistor with a current of 3 ampere through it converts 500 joule of electrical energy. So capital E given, I given, a resistor அது என்னன்னு சொல்லவே இல்லை நம்மகிட்ட. ஓகே, into heat energy in 12 seconds. அப்போ இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்? நம்மகிட்ட கேள்வி வந்து V என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இது இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்ச மாதிரி இதில் வரைய ஆரம்பிக்கிறோம். ஸோ ரெசிஸ்டர் நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. ஸோ அந்த ரெசிஸ்டர் போட்டுக்கிறோம். நம்மகிட்ட கேள்வியிலே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இது வந்து 3 ampere. ஓகே, அடுத்து எனர்ஜி. எனர்ஜின்றது கேபிட்டல் இ, இப்போ தான் பார்த்தோம். அது என்னது, பவர் இன்ட்டு டைமு. ஸோ பவர் எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். கன்வர்ட்ஸ் 500 ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஜூல்ஸுன்றது அந்த வாட் ஹவர் தான் ஜூல்ஸை சொல்லணும். ஓகே, ஓகே, ஆன்சரில் கொடுத்துட்டாங்க. பவர் தெரியல நமக்கு. ஸோ பவருக்கு நம்ம வேறு என்ன ரிலேஷன் சொல்லலாம்னா V இன்ட்டு ஐன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கேள்வி வந்து V தான் கேட்டிருக்காங்க, Pன்ற டேட்டா பற்றி பேசவே இல்லை, எங்கேயுமே கேட்கல. அப்போ நம்ம எப்படி கொண்டு போகணுன்னா, ஐ டேட்டா கையில் இருக்குது, V தெரியாது. அப்போ Vயும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் P. அப்போ இந்த இடத்துல Pன்னு ரெப்ரசன்ட் பண்ணாமல் நம்ம என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், V இன்ட்டு ஐன்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, டைம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யார் தெரியாத ஆள், ஐ தெரியும் 3 ampere, V மட்டும்தான் தெரியாது. ஓகே, அப்போ Vயை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், ரிமைனிங்லாம் ரைட் சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஐம் கெட்டிங் த ஆன்சர். ஓகே, ஸோ ஓல்ஸ்ன்னு கண்டிப்பாக எழுதணும், எழுதுனா மார்க் வராது. ஸோ கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுறோம், தியரியாக கொடுத்துருந்தாங்கன்னா ரீட் பண்ணுறோம். சில இதில் அவங்களே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் இல்லை அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கணும், என்னென்ன இருக்குது, என்ன இல்லை, யாருக்கும் ரிலேஷன் இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். சரியா? அதுபோல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பவருக்கு வந்து I² R ஒரு ஃபார்முலா தான், V² R ஒரு ஃபார்முலா தான், V இன்ட்டு ஐயும் ஒரு ஃபார்முலா தான். அப்போ பவருக்கு என்ன ரிலேஷனை போட்டோம்னா இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி கால்குலேஷன் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து அடுத்த கேஸ் என்னென்னா, a 5 ohm resistor has a voltage rating of 100 volts. ரெசிஸ்டர் வேல்யூவை கொடுத்துட்டாங்க, வோல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் அ பவர் ரேட்டிங்? P கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் சொன்னோம், P is equal to V இன்ட்டு ஐன்னு சொல்லலாம், இல்லை V² Rன்னு சொல்லலாம், இல்லை I² Rன்னு சொல்லலாம். அப்போ இங்கே என்னென்ன டேட்டா இருக்குன்னா Vயும் Rன்னு தான் கையில் இருக்குது. அப்போ எந்த ரிலேஷனை யூஸ் பண்ண முடியும்? Pக்கும் இதுக்கும் இந்த ரிலேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ V² R ரிலேஷனை யூஸ் பண்ணோம்னா we are getting the answer for பவர். ஓகே, ஸோ பவர் வந்து வாட்ஸில் தான் இருக்கும். ஸோ வாட்ஸ்ன்னு எழுதணும். ஸோ 2000 watts. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நிறைய கண்ணில் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்குள்ள போகிறோம். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். சப்போஸ் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன சின்னதாக ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ என்கிட்ட வந்து நிறையா ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. நம்ம வெறும் ஆறுன்னு ஒரு சிங்கிள் பர்சனை பற்றி தான் பேசிடுறோம். இது ஆர் மட்டும் ஒரு ஆர் இருக்க வாய்ப்பே இல்லை எப்பயுமே சர்க்கியூட்டில் கண்டிப்பாக நிறைய ஆர் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா R1 R2 இப்படி என்கிட்ட நிறைய ஆர் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சர்க்கியூட்டில் வந்து அந்த மொத்த ஆரை என்ன சொல்லணும், டோட்டல் ஆர் எனக்கு என்னன்னு தெரியணும். ஸோ ஆர் டோட்டல் என்னன்னு தெரியணும். ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ஃபஸ்ட்டு விஷயம், சீரீஸ்னால் என்னென்னு மீனிங் தெரியணும். இது சப்ளை, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஓகே, நான் என்ன சொன்னேன், ப்ளஸ் பாயிண்ட்லேருந்து தான் கரண்ட்டு கிளம்பும்,
இப்படி தான் டைரக்ஷன் போடுவோம், இப்படி தான் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நெகட்டிவ் பாயிண்டில் வந்து அதிக எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படியே கிளம்பி இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகி வரும், இப்படி வரும், இந்த பாசிட்டிவ் கிட்ட வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இந்த ஆரோ போட்டிருக்கோம். நம்ம எலக்ட்ரானோட டைரக்ஷனுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ என்ன சொல்ல வர்றேன், நான் இந்த சப்ளைலேருந்து ஒரு ஆரோ போட்டிருக்கேன். இது யாருன்னு பார்த்தா ஐ. இந்த ஐக்கு அப்படியே கிளம்பி இப்படி வருது. இந்த ரெசிஸ்டரோட 2 எண்டு இருக்குது. இந்த 2 எண்டு நான் எப்படி போட்டிருக்கேன்னா, ஒரு எண்டு வந்து சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு, சப்ளையோட எண்டோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த லைன் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் எப்படி அடுத்த எண்டோட கனெக்ட், இந்த ஒரே ரெசிஸ்டருடைய ஒரு எண்டு சப்ளையோட இருக்குது, இன்னொரு எண்டு வந்து அடுத்த ரெசிஸ்டரோட இருக்குது. ஓகே, அப்போ 2 பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட்டுக்குள்ளே போல், ஒரு கேரக்டர் வந்து சப்ளை கனெக்ஷன், ஒரு பாயிண்ட் வந்து ஒரு எண்டு வந்து அனதர் கனெக்ஷன். இப்படி இருந்துச்சுன்னா கரண்ட் என்னாது, இந்த இடத்துல என்ட்ராது. ஸோ ஒரு ரெசிஸ்டரில் என்ட்ராகி அதே கரண்ட்டு வெளியில் வருது, அடுத்த கரண்ட்டுக்கு என்டரிங் கரண்ட்டாக உள்ளே போகுது. ஸோ R1உடைய லீவிங் கரண்ட்டு தான் R2வோட என்டரிங் கரண்ட்டு. ஸோ இந்த பாயிண்டில் இது என்டர் ஆகுது, இந்த பாயிண்டில் R1 பொறுத்த வரைக்கும் லீவ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் லீவ் ஆகி இதுக்கு என்டர் ஆகுது அப்படின்னா என்ன நடக்குதுன்னு அர்த்தம், இட் இஸ் கால்ட் சீரீஸ் கனெக்ஷன். இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கான்னு அர்த்தம். ஸோ எப்போ ஒரு கரண்ட்டு என்டர் ஆகி ஒரு எண்டில் என்டர் ஆகி அடுத்த எண்டில் லீவ் ஆகும்போது அந்த லீவிங் கரண்ட் அடுத்த ரெசிஸ்டருடைய என்டரிங் கரண்ட்டாக மாறுதோ, தட் டைப் ஆஃப் கனெக்ஷன் இஸ் கால்ட் சீரீஸ் கனெக்ஷன். ஓகே, இதே பாயிண்ட்டை பேரலல் கனெக்ஷன்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னா, சப்போஸ் கரண்ட் என்டர் ஆகுது, ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். ஓகே, ரெசிஸ்டர் போட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு ரெசிஸ்டரை போடுறேன், இப்படி போடுறேன், அடுத்த ஒரு லைனை போட்டு இன்னொரு ரெசிஸ்டர் அதுக்கப்புறம் தான் போடுறேன். இப்படி கொண்டு போனேன்னா இப்போ இது என்ன கனெக்ஷன் என்கிட்ட கேட்டாங்கன்னா, இது கண்டிப்பாக சீரீஸ் கிடையாது. ஏன்னா பாயிண்ட் எப்படி போகுதுன்னு பாரு, இந்த கரண்ட் இங்கே என்ட்ராது, இந்த நோடு பாயிண்ட், திஸ் இஸ் கால்ட் நோடு, அந்த ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, எல்லோரும் மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்ல, அது பேர் நோடு. இந்த பாயிண்ட்டுக்கு வருது, இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பிரான்ச்சாக பிரியுது. இங்கே அப்படி பிரான்ச்சே வரல, இங்கே என்ட்ராச்சு, இங்கே லீவ் ஆச்சு, அப்படி என்ட்ராது, அடுத்த பாயிண்டில் லீவ் ஆகுது, போய்கிட்டே தான் இருக்குது. பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ திஸ் இஸ் என்டரிங், அகெயின் இட் இஸ் அ ஸ்ப்ளிட்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து சம் I1 கரண்ட்டாகவும் இதுக்குள்ளே போய் I2 கரண்ட்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ 2 டைரக்ஷனாக மாறுது. ஓகே, ஸோ தேர் இஸ் அ டைவர்ஷன். அப்போ வந்து கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்குது. எப்போ ஒரு பாயிண்ட் ஜங்ஷன் பாயிண்டில் மீட் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ரெசிஸ்டரும் அதே போல் எப்படி இருக்குன்னா, இந்த ரெசிஸ்டருடைய ஒரு எண்டும் அதே ரெசிஸ்டருடைய இன்னொரு எண்டும், இந்த ரெசிஸ்டருடைய எண்டும் இந்த ரெசிஸ்டர் எண்டும் சேமாக இருக்குது. கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாரு. இங்கே பார்த்தோன்னா இந்த ஒரு ரெசிஸ்டருடைய ஒரு எண்டு மட்டும்தான் அடுத்த ரெசிஸ்டருடைய எண்டில் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த ரெண்டு வேறு எங்கேயோ இருக்கும், வேறு எந்த பக்கமும் இருக்கும், இந்த ரெசிஸ்டரோட எண்டு வேறு பக்கம் எங்கேயோ இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் எண்ட் இஸ் கனெக்டட் டுகெதர். So that is series. But when both resistors are connected at both end, 2 எண்டுமே 2 பேரோடையும் மீட் பண்ணுறாங்க. ஸோ நான் 2 பேருமே ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சேர்ந்தே இருக்கிற விஷயத்த வந்து parallel connection சொல்கிறோம். சரியா, ஒரு எண்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு எண்டு மட்டும் கனெக்ட் ஆகுது. ஸோ R2க்கு R1க்கு ஒரு எண்டு மட்டும்தான் லிங்க் இருக்குது. இந்த பக்கம் எங்கேயோ போகுது, இந்த பக்கம் எங்கேயோ போகுது. பட் இங்கே அப்படி இல்லை, R2வோட 2 எண்டுமே R1உடைய 2 எண்டுலேயுமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, ஸோ திஸ் இஸ் கால்ட் பேரலல் கனெக்ஷன். ஸோ இதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, when resistors are connected in series, the same current passes through all of them. ஸோ இதான் வந்து டெக்னிக்கலாக பாயிண்ட் பேச போகிறோம். வோல்டேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், R1 R2 R3 3 ரெசிஸ்டர் வந்து சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, சீரீஸ் கனெக்ஷன் இஸ் வாட், இந்த பாயிண்ட் வந்து யாரோட கனெக்ட் ஆகிருக்கு, சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு.
இந்த ரெஸ்டரோட இன்னொரு ரெண்டு யாரோட கனெக்ட் ஆகுது, இந்த ரெஸ்டருடைய ஒரு ரெண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த ரெஸ்டரோட இன்னொரு ரெண்டு எங்கே போயிருக்கு, வேற எங்கேயோ போகுது, இந்த ரெஸ்டர் பக்கமே வரல. சரியா? திஸ் இஸ் கால்ட் சீரீஸ் கனெக்ஷன். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிருக்கும், லூப் வந்து க்ளோஸ் ஆனால் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகே, கரண்ட் டைரக்ஷன் எப்போவுமே எப்படி போடுவோம், சப்ளையோட ப்ளஸில் ஆரம்பிப்போம், சப்ளையோட நெகட்டிவ்லேருந்து முடிக்கணும். ஸோ தட் இஸ் கரண்ட் டைரக்ஷன். இந்த கரண்ட் டைரக்ஷனுக்கு பேர் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்படி செட்டப்பில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்ன பேச போகிறேன், ஓம்ஸ் லா தான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஒரு ரெசிஸ்டர் இருந்தால் ஓம்ஸ் லா நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். இது 6, இதில் உள்ள வந்து ஒரு ஐ இருக்குது, இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ விக்கும் ஐக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன், திஸ் இஸ் த ரிலேஷன். அப்போ இங்கே 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்கு நான் சொல்லணும். அப்போ என்ன சொல்லலாம், V1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஐ தான் ஃப்ளோ ஆகுது, இந்த ஐ தான் இங்கே உள்ளே போகுது. ஸோ தட் ஐ இன்ட்டு R1. ஓகே, அடுத்து R2வில் பேசும்போது ஐ இன்ட்டு R2. அதே கரண்ட்டு தான் இங்கேயும் வருது, எங்கேயுமே பிரியலை குறையலை எதுவுமே செய்யலை. சரியா? அதே சேம் ஐ தான். அடுத்து V3 சேம் ஐ தான் இங்கேயும் என்ட்ராது. அப்போ R3யில் பேசும்போது V is equal to I into R3 ஓவர். ஸோ தனித்தனியாக எல்லாமே இருக்குது. இப்போ என்கிட்ட மொத்த சப்ளை நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, டோட்டல் வோல்டேஜ் இஸ் V. என்னோடய வோல்டேஜ் வந்து நான் கொடுத்துருக்க சப்ளை வந்து V. பட் இவங்க சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய மேலேயும் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, எப்போ ட்ராப்புன்னு சொல்கிறோன்னா +2 மைனஸ் ட்ராவல் பண்ணும்போது ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லணும் வார்த்தை, வோல்டேஜ் ட்ராப்பு. -2 ப்ளஸ் ரெசிஸ்டர் வழியாக ட்ராவல் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ எங்கே எப்படி பேசிகிட்டு இருக்கோம், பொட்டன்ஷியல் ட்ராப்பு எப்படி சொல்கிறோம், இது ஹையர் பொட்டன்ஷியல் பாயிண்ட்டு, இது லோயர் பொட்டன்ஷியல் பாயிண்ட்டு. ஹையர் பொட்டன்ஷியல் பாயிண்ட்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் பாயிண்ட்டுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னது, பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ +2 மைனஸ் ட்ராவல், அகெயின் +2 மைனஸ், ஏன்னா கரண்ட் இங்கே என்ட்ராகிற பாயிண்ட்டை பாசிட்டிவ்னு சொல்லுவோம், லீவ் ஆகிற பாயிண்ட்டு மைனஸு. அகெயின் இங்கே என்டர் ஆகுது, ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஆனால் ஐ வந்து சேமாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னது, நம்ம எங்கேயுமே பிரான்ச்சே போகலை, கனெக்ஷனில் எங்கேயுமே பிரான்ச்சிங்கே கொண்டு போகல. இப்படி வந்து ரெண்டு பக்கம் பிரான்ச் மாதிரி வந்து ரெண்டு ரெசிஸ்டர் பிரியலை, ஒரே ரெசிஸ்டர் கான்செப்ட் தான் அடுத்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கரண்ட் இஸ் சேம் இன் ஆல் கேசஸ். அதான் பியூட்டியே. அகெயின் கரண்ட் என்டரிங், கரண்ட் லீவிங், கரண்ட் என்டரிங், கரண்ட் லீவிங், கரண்ட் என்டரிங், கரண்ட் லீவிங். அகெயின் this is higher potential, this is lower potential, that is why the current flows. Again இதுக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் நடக்கும். ஏன், பை ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ரெசிஸ்டர்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்கன்னா அவங்க வழியாக ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த ரெசிஸ்டரையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி we are getting some potential. அந்த பொட்டன்ஷியல் யார் அப்படின்னா V is equal to I into R. இது +2 மைனஸ் ட்ராவல் பண்ணனால this is called voltage drop. -2 ப்ளஸ் வந்தோன்னா வோல்டேஜ் ரைஸ்ன்னு சொல்லணும். ஓகே, வோல்டேஜை கெயின் பண்ணுறோன்னு அர்த்தம். ட்ராப்னா இது இந்த ரெசிஸ்டருக்குள்ளே படிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த பொட்டன்ஷியல் வந்து இதுக்குள்ளே உட்காந்துருச்சு. அதோட ரெடியூஸ்ட் அளவு தான் அடுத்த ரெசிஸ்டருக்குள்ளே போகும். அதுதான் பாயிண்ட்டு. அப்போ V1ல் ஒரு ட்ராப்பு, V2 ஒரு ட்ராப்பு, V3 ஒரு ட்ராப்பு. ஸோ தனித்தனியாக எழுதியிருக்கோம் ஈக்குவேஷனை. என்ன சொல்ல வர ரிலேஷன், மொத்த வோல்டேஜ், டோட்டல் வோல்டேஜ் கேபிட்டல் V is equal to V1 plus V2 plus V3. V1க்கு என்ன ஃபார்முலா, I into R1. V2க்கு I into R2, I into R3. ஸோ இதில் வந்து எல்லாமே I தான் இருக்குது, அதனால் ஐயை காமனாக வெளியே எடுத்துகிறோம். ஸோ R1 plus R2 plus R3. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா V is equal to எனக்கு ரிலேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா R1 plus R2 plus R3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து I into R தான் ஃபார்முலா. அப்போ இந்த ஆறுன்ற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, so this is nothing but summation of R1 plus R2 plus R3. So in series connection the total resistance is equal to sum of all resistance values. இதான் வந்து இந்த பாயிண்ட். ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் ரெசிஸ்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா the total result will be summation of all resistance values. ஓகே, சம்மேஷன் சொல்கிறத விட இந்த இடத்த வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தையை விட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது தான் கரெக்டான வார்த்தை. நம்ம டெக்னிக்கலாக பேசணும்.
ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ற வார்த்தையை தான் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதர்வைஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம் டோட்டல்ன்ற வார்த்தையோட. ஏன்னா டோட்டல்னால் நார்மலாக பேசுகிற வார்த்தை, ப்ரொஃபஷனலாக டெக்னிக்கலாக பேசும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட் புரியுதுலப்பா? இப்போ நான் சொன்ன விஷயம் புரியுதுல்ல? சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு என்னன்னு சொன்னது புரியுதுல்ல? சீரீஸ் ஓகே ஓகே. ஸோ அதிலே பவரை பற்றி பார்க்குறோம். பவர் இப்போ தான் சொன்னோம், பின்றது ஐ ஸ்கொயர்ட் ஆறு இல்லை வி ஸ்கொயர்ட் பை ஆறு இல்லை வி இன்ட்டு ஐ. ஸோ இப்போ நம்ம கையில் ஆர் கையில் வச்சுருக்கோம். ஸோ ஆர் எல்லாம் கையில் வச்சுருக்கோம், ஐயை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதனால் இந்த ரிலேஷனை கொண்டு வரும், ஐ ஸ்கொயர்ட் ஆர். ஃபஸ்ட் கேஸ்க்கு வந்து P1னா ஐ ஸ்கொயர்ட் R1, P2னா ஐ ஸ்கொயர்ட் R2, P3னா ஐ ஸ்கொயர்ட் R3. அதர்வைஸ் பியை வச்சு சொல்கிறேன்னா V1 ஸ்கொயர்ட் பை R1, V2 ஸ்கொயர்ட் பை R2, V3 ஸ்கொயர்ட் பை R3. ஓகே, வாட் இஸ் த ரிலேஷன்? டோட்டல் பவர். வோல்டேஜே வந்து ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன். அப்போ பியும் வியும் எப்படி இருக்காங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட். இப்போ வி கான்செப்டே நம்ம என்ன சொன்னோம், V1 + V2 + V3ன்னு சொல்லிட்டோம். அப்போ பியிலையும் அதே தான் சொல்ல முடியும். ஸோ பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெசிஸ்டர் இஸ் அ லீனியர் டிவைஸ். லீனியர் இஸ் நத்திங் பட் இன்புட் கான்செப்டும் அவுட்புட் கான்செப்டும் எப்படி இருக்குன்னா லீனியராக வேரி ஆகும். அப்போ நான் ஒரு அவுட்புட் சைட்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன்னா, அப்போ இதை 2ன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் 2ன்னு தான் அர்த்தம். ஸோ ரெண்டு பேருமே வந்து லீனியராக தான் வேரி ஆவாங்க. அப்போ இது வந்து இது டிபெண்டன்ட் வேரியபிள், இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ வி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அல்டிமேட்டாக பி என்ன சொல்ல போகிறேன்? P1 + P2 + P3 தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் P and V are linearly proportional by Ohm's law. ஓகே, ஸோ இதான் பாயிண்ட்டு. அப்போ P = P1 + P2 + P3. ஸோ இதில் எல்லாருமே காமனாக வந்து ஐ ஸ்கொயர் இருக்கலாம், ஐ ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்? R1 + R2 + R3. அகெயின் V வச்சு எழுதும்போது V1 ஸ்கொயர்ட் பை R1, V2 ஸ்கொயர் பை R2 + V3 ஸ்கொயர் பை R3. ஸோ காமனாக எடுக்கும்போது இங்கேயும் அதே தான் கிடைக்குது. ஸோ கான்செப்ட் ஜென்ரலாக பார்த்தோம்னா V ஸ்கொயர் பை R. அப்போ R இருக்க இடத்துல என்ன இருக்குது? சம்மேஷன் கான்செப்ட் இருக்குது. R இருக்க இடத்துல என்ன இருக்குது? ஐ ஸ்கொயர்டு Rன்ற இடத்துல R1 + R2 + R3 இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஸோ என்ன சொல்ல வர கன்க்ளூஷன்? இன் சீரிஸ் சர்க்யூட் same current flows through all resistor. Main pointer. Okay, so current is same. அடுத்து, in each resistance there will be a voltage drop according to Ohm's law. ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ட்ராப்னா என்ன சொன்னேன்? ரெசிஸ்டரோட பாயிண்டில் +2 மைனஸ் ட்ராவலிங், ஹையர் பொட்டன்ஷியல் பாயிண்ட்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் பாயிண்ட்டுக்கு நம்ம கரண்ட்டை ட்ராவல் பண்ண வைக்கிறோம் அப்படின்னும் போது, ஸோ தட் கைண்ட் we are getting some potential. That potential is called drop, voltage drop. Okay, again sum of the voltage drop will be equal to the applied voltage. So total voltage concept வந்து எல்லா ட்ராப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we are getting the total. சப்ளை என்ன இருக்கோ நம்ம என்ன கொடுத்துட்டு இருந்தோமோ, சப்போஸ் ஒரு 500 கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்போ ஒரு 300 கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கலாம். 300 கொடுத்துட்ருக்குன்னா ஒவ்வொன்றுலேயுமே 100 volts வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது 300 இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த ஆல் வோல்டேஜஸ் 100 + 100 + 100. ஸோ அடுத்த பாயிண்ட்டு டிவிஷன் ஆஃப் வோல்டேஜ் இன் சீரிஸ் சர்க்யூட். இப்போ சொன்ன அதே விஷயந்தான். ஒரு 2 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறாங்க. 2 ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு இந்த 2 ரெசிஸ்டரில் வோல்டேஜ் எப்படி டிவைட் ஆகிருக்குன்றத பாயிண்ட்டை பேசுகிறாங்க. என்கிட்ட மொத்த வோல்டேஜ் கேபிட்டல் V இருக்குது. நான் ஐன்ற கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வச்சுட்ருக்கேன். யாரால் ஃப்ளோ பண்ணுறேன்? R1லேயும் R2லேயும் ஃப்ளோ பண்ண வைக்கிறேன். ஓகே, எப்படி போகுது? பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஏன்னா இது கரண்ட் வந்து என்ட்ராகிற இடம், என்டரிங் கான்செப்ட். அப்போ இது பாசிட்டிவ் பொலாரிட்டி, இது நெகட்டிவ் பொலாரிட்டி. ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஏன்னா கரண்ட் இப்படி வெளியில் வரும், இங்கே தான் என்ட்ராகும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து இந்த பாயிண்ட் வந்து ஐன்றது +2 மைனஸ் வர்றதுனால திஸ் இஸ் கால் வோல்டேஜ் ட்ராப். இங்கே +2 மைனஸ் ட்ராவல் பண்ணால் இதுவும் வோல்டேஜ் ட்ராப்பு. 2 ட்ராப் ஆகிருக்கு. எங்கெங்கே? R1 ரெஸ்ட்டில் ஒரு ட்ராப்பு V1, R2 ரெஸ்ட்டில் ஒரு ட்ராப்பு V2. அப்போ என்கிட்ட மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, மொத்தம் V = V1 + V2. இவ்வளோ தான்.
அப்போ விவி தனியாக கண்டுபிடிச்சா என்ன சொல்லுவோம், இதில் கரண்ட் வந்து சேம் ரெண்டு பேருக்குமே, ரெசிஸ்டர் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ ரெண்டு கான்செப்ட்லேயும் ஐ இஸ் காமன், R1 + R2, இவ்வளோ தான் விஷயம். அதுதான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் இஸ் டிவைடட். என்ன ஆகும், சீரீஸில் இருக்கும்போது வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ இன் சீரீஸ் கனெக்ஷன் we get the information that when both resistors are connected in series, I am giving some supply. Okay, example 20 volts கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா the voltage will be divided into 10 and 10 when R1 is equal to R2. இதான் மெயின் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோ. ரெண்டு ரெசிஸ்டர் சமமாக இருந்தால் தான் இதுவும் 10 இதுவும் 10. சப்போஸ் இந்த ரெசிஸ்டர் வந்து அதிகமாகுது, I into R தான் V, ஆரை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆயிரும், வியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போஸ் நான் வந்து ரெசிஸ்டர் வந்து இந்த R2 ரெசிஸ்டர் வந்து 100K போட்டு இது ஒரு 10K போடுறேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும், இது 10K தான் வரும், இது 100K கிலோ ஓம்ஸு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வோல்டேஜ் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் வச்சுக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா we can increase the voltage drop across the resistance. Okay, ஸோ முந்தின ஸ்டெப் என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். V is equal to I into R1 + R2. ஓகே, ஸோ முந்தின ஸ்டெப்பில் இதான் சொல்லியிருக்கோம். கேபிட்டல் V வந்து I into R1 + R2. ஓகே, இதிலேருந்து I என்ன சொல்ல வரும், V divided by R1 + R2. ஓகே, இது வரைக்கும் ஓகே எனக்கு. சப்போஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த ரிலேஷன்லாம் ஓகே தான், எனக்கு வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து V1 மட்டும் என்னென்னு எனக்கு தனியாக வேணும், V1 மட்டும் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, V1 மட்டும் வேணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா இந்த கேஸில், V1 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்சஸ் இன்டு R1. எப்படி சொல்கிறேன், இந்த கேஸ் என்னது ஐக்கு பதில் நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், V/R, ரைட்டா. ஸோ இந்த கரண்ட்டு தான், இதே கரண்ட்டு தான் இங்கேயும் போகுது. ஐஸ் ஆர் சேம், இப்போ தான் சொன்னோம் கரண்ட்ஸ் ஆர் சேம் பட் வோல்டேஜஸ் ஆர் டிஃபர். இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் சமமாக, ரெசிஸ்டன்ஸ் சமமாக இருந்தால் மட்டும் தான் ரெண்டு பேரும் சமமாக இருக்க முடியும். அப்போ இந்த ஐக்கு பதில் நான் V1/R1 போட்டேன் அப்படின்னா, ஓகே, இந்த ஸ்டெப்லேருந்து இப்படி வர்றேன், V/R1 + R2. எனக்கு V1 மட்டும் வேணும், அப்போ V1 மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், V/R1 + R2 இன்ட்டு R1. ஸோ என்ன ரிலேஷன் கிடைக்கிது அப்படின்னா, V1 வேணும் அப்படின்னா total voltage divided by sum of the resistances into that particular resistor. எந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரில் அந்த வோல்டேஜை கேட்டுட்டு இருக்கணும், தெரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கணும், அந்த ரெசிஸ்டர் வேல்யூ தான் போடணும் இங்கே, பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ unknown voltage. ஸோ V1 வேணும் அப்படின்னா I have to substitute total is capital V divided by sum of the resistance. சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் சம் என்னது, R1 + R2 இன்ட்டு யாரோட வோல்டேஜை கேட்டுட்ருக்கோம், R1ஓட ரெசிஸ்டர் கேட்டுட்ருக்கோம். அப்போ அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் தான் நியூமரேட்டரில் போகணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, ஸோ கேபிட்டல் V1 is equal to total V into R1/R1 + R2. ஓகே, அதில் V2 வேணும்னா அதே கான்செப்ட் தான், டோட்டல் இன்ட்டு that particular resistor. V2 எங்கே இருக்குது, R2ல ட்ராப் ஆகுது, R2 divided by R1 + R2. So this is the case. So voltage across
So voltage across one of the resistors is equal to total voltage across series circuit into the value of particular resistor divided by sum of the individual resistors. V1 வேணும் அப்படின்னா V1 யாருக்கு அக்ராஸாக இருக்கும், R1க்கு அக்ராஸாக கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து டோட்டல் கையில் வந்து சப்ளை வோல்டேஜ் V, அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் R1 இதுக்கு அக்ராஸாக தான் எனக்கு V1 கிடைக்க போகுது. ஸோ R1 டிவைட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டர்னா சர்க்யூட்டுக்குள்ள வந்து எத்தனை ரெசிஸ்டர்னு பார்க்கணும், 2 தான் இருக்குது. ஸோ R1 R2 இவங்க 2 பேரும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்காங்க. சீரீஸ் இஸ் வாட், இதே கரண்ட்டு தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகுது. இதுவும் I தான், இங்கேயும் I தான். கரண்ட் வந்து சேம் கரண்ட்ஸு. ஸோ அதனால் சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், அப்போ சீரீஸ் கனெக்ஷனால் சம் எப்படி வரும், R1 ப்ளஸ் R2. ஓகே, இதே V2வாக இருந்துச்சுன்னா டோட்டல் சப்ளை வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்கோம், கேபிட்டல் V கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் சப்ளை வோல்டேஜ் டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு யாருக்கு அக்ராஸாக வேணும், V2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு அக்ராஸாக தான் V2 இருக்குது. +2 மைனஸ் அந்த ட்ராப் வந்து V2. ஸோ பர்டிகுலர் ரெசிஸ்டர் யாரை பற்றி, எந்த ரெசிஸ்டருக்குரிய வோல்டேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ அந்த ரெசிஸ்டர் வேல்யூ டிவைட் பை சம்மு அப்படின்னும் போது எத்தனை ரெசிஸ்டர் அந்த சர்க்யூட்டுக்குள்ளே இருக்கும், அந்த லூப்புக்குள்ளே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் லூப். ஸோ திஸ் இஸ் கால் லூப். இந்த க்ளோஸ்டு பாதைக்குள்ளே எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தா 2 பேர் இருக்காங்க, R1 ப்ளஸ் R2. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இது என்ன கான்செப்ட்னு சொல்லணும்னா வோல்டேஜ் டிவிஷன் கான்செப்ட்னு சொல்கிறோம். வோல்டேஜ் டிவிஷன் எங்கள் சீரீஸ் கனெக்ஷனில், சீரீஸாக இருக்கும்போது அந்த V வந்து இந்த மொத்த V வந்து எப்படி டிவைட் ஆகுது, டிவிஷன் ஆகுது அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இதுலேருந்து முக்கியமான பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷனாக இருக்கும்போது கரண்ட் இஸ் சேமு, V வந்து டிவைட் ஆகும், இதான் பாயிண்ட்டு. ஸோ I is same for all resistors but V is divided into the resistors, இதான் பாயிண்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இதான். ஸோ இப்போ ப்ராப்ளமாக பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். டைம் என்னப்பா, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நடத்தலாமா? ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெசிஸ்டர்ஸ் வந்து RA, RB, RC இந்த 3 பேர் எப்படி இருக்காங்கன்னா, கொஸ்டினில் டயக்ராமில் வந்து ஃபிகர் ஷோஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சப்ஜெக்டில் வந்து கொஸ்டினில் தியரி மாதிரி கொடுத்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம தான் வந்து ஃபிகரை வரையணும். ஓகே, அதர்வைஸ் ஃபிகரே அவங்க கொடுத்துட்டு அதில் வந்து சம் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தியரி மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் ஃபிகரை போடணும், ஃபிகர்லேருந்து நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கு அப்படியே பிக்சராக வந்து கன்வெர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பார்த்துட்டோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் தப்பு வராது. இல்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, கொடுத்த கொஸ்டினில் தியரி கான்செப்ட் ஒரு விஷயமா இருக்கும், நம்ம அதை ஃபிகராக கொண்டு வரும்போது வேறு மாதிரி கொண்டு வந்திருப்போம். ஃபிகர் இருந்தால் தான் அதில் டேட்டாஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ப்ரொசீடே பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கே தப்பு விட்டுரும், கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறையா விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து கொஸ்டினில் அவங்களே வார்த்தை வந்து ஃபிகர் சோர்ஸ்னே கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ஃபிகர் இருக்குது. ஓகே, ஸோ ஃபிகரே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிகிட்டே பாரலாம் ஃபிகரை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ரெசிஸ்டர்ஸ் யாராக இருக்காங்கன்னா RA, RB, RC 3 ரெசிஸ்டருக்கும் பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கனெக்டட் இன் சீரீஸ், இதான் மெயின் பாயிண்ட்டு. அப்போ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைனில் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்குவீங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு அதில் கொஸ்டினில் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் பேப்பரில் வந்து எதுவும் எழுதக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்யூஷன் சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுருவோம். சப்போஸ் செகண்ட் B கொஸ்டின்னு சொல்யூஷன் ஹெட்டிங் போட்டுருவோம். கிவன் டேட்டா டு ஃபைண்ட், இந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கணும். இப்படி எழுதிட்டு தான் கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கிவன் டேட்டான்றது சம்டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிகர் கொடுக்கலன்னா நம்ம தான் ஃபிகரை வரைய போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபிகரை நம்ம தான் வரைய ஆரம்பிக்கணும். ஃபிகரை வரைஞ்சி எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணணும். இது என்ன அது என்ன மார்க் பண்ணிடணும், கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ மார்க் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். 1
ஐ கேட்டிருக்காங்க, 2V கேட்டிருக்காங்க, ஆர் கேட்டிருக்காங்க, இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். புரிஞ்சு கொஸ்டினை புரிஞ்சுட்டு அப்புறம் வந்தால் தான் நமக்கு வந்து பதில் சொல்லவே ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் பதில் வந்து ஒரு ஸ்டெப்பில் கூட முடியலாம். நம்ம கொஸ்டினே புரிஞ்சுக்காமல் தப்பாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா சின்ன ப்ராப்ளத்தை கூட நம்ம வந்து மார்க் வாங்க முடியாமல் போயிடும். ஓகே, அதனால் கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர், இந்த பேப்பரில். ஸோ கொஸ்டின் வந்து கேர்ஃபுல்லாக, தப்பே இல்லை, ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அதில் 1 நிமிஷத்தை கூட ஃபுல்லாக கூட நம்ம கொஸ்டினுக்கு கொடுக்கலாம். ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஏன்னா ஃபார்முலா மட்டும்தான் நம்ம கேஸில் எல்லாமே. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், கேன்சலுக்கு போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஆர்ஏ ஆர்பி ஆர்சி ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் கீ பாயிண்ட் அதான். அப்போ கிவன் அப்படின்னும் போது கையில் எழுதிட்டே வரேன், ஃபாஸ்ட்டாக எழுதிக்கிட்டே வரும். ஆர்பி ஆர்சி எப்படி இருக்காங்க, சீரீஸாக இருக்காங்க. ஓகே, நம்ம கொஸ்டினை திருப்பி ஆன்சர் புக்கில் எழுத மாட்டோம், அதனால் அப்படியே ஷார்ட் பண்ணி எழுதிட்டே வரோம். கிவனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதான் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து டோட்டல் வோல்டேஜ் வந்து 250 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒன்று இப்படி எழுத ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா படமாகவே வரைய ஆரம்பிக்கலாம். கொஸ்டினில் சப்போஸ் டயக்ராம் கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், படமாகவே வரைய ஆரம்பிக்கிறேன். என்ன படம், ஆர்ஏ ஆர்பி ஆர்சி 3 பேர் சீரீஸ்னால் என்ன சொல்கிறேன், என்டரிங் கரண்ட்டும் லீவிங் கரண்ட்டும் இங்கே சேமு. இவங்க என்ட்ராகிறாங்க, அதே கரண்ட்டு தான் இங்கே லீவ் ஆகுது, அதே கரண்ட்டு தான் இங்கே என்ட்ராது, அதே கரண்ட்டு தான் இங்கே லீவ் ஆகுது, அதே கரண்ட்டு தான் இங்கே என்ட்ராது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் கரண்ட் இஸ் சேம், மெயின் பாயிண்ட்டு சீரீஸில். அடுத்து என்ன சொல்லியிருப்போம், சீரீஸ் கனெக்ஷனில் வோல்டேஜஸ் ஆர் டிவைடட். இவங்களுக்கு அக்ராஸாக வந்து ஆர்ஏன்னு பேர் வச்சனால விஏன்னு பேர் வச்சுக்கிறேன். இவங்களுக்கு அக்ராஸாக விபி, இவங்களுக்கு அக்ராஸாக விசி. ஓகே, இவ்வளோ தான். இது போக என்கிட்ட வேறு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஷயம் வந்து 250 வோல்ட்ஸ் சோர்ஸ்னால் யார், சப்ளை கனெக்ஷன். அப்போ சப்ளை என்னது 250 வோல்ட்ஸ். ப்ளஸ் எப்போயுமே இப்படி தான் வரும், மைனஸ் இப்படி போட்டுக்கலாம், நம்மளா போடுறோம், அது இப்படி போட்டுக்கலாம். ஏன் மைனஸ் இங்கிட்டு போடலாம்ல அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் தப்பு இல்லை. ஜென்ரலாக வந்து நம்ம வந்து லெஃப்ட்டை வந்து ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் வந்து நான் டிசி சப்ளை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னா கரண்ட் எப்படி போகும்னு அர்த்தம், ப்ளஸ் டு மைனஸ் தான் போகும். இப்படி இருந்து கிளம்பி இப்படி வந்து இப்படி தான் முடியும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் டைரக்ஷனை ஐன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்போஸ் இந்த டயக்ராம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த டயக்ராமை நான் தான் வரைஞ்சிக்கிறேன். இப்படி வரைஞ்சிக்கிட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஸ்டினை. ஓகே, ஸோ கொஸ்டின் கிவனை வந்து புரிஞ்சுட்டேன். அதில் அவங்களே இன்ஃபர்மேஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சியை வந்து 50 ஓம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆர்சி 50 ஓம்ஸு, விபி வந்து 80 வோல்ட்ஸு. எது, இந்த விஷயம், இந்த கேஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதில் விபியை கொடுத்துருக்காங்க 80 வோல்ட்ஸு. ஓகே, டன். இது வந்து 250 given. அடுத்து when the current is 2 amperes பாயிண்ட்டு ஐயும் கொடுத்துட்டாங்க 2 amperes, calculate the resistances RA and RB. ஸோ கொஸ்டினில் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given டேட்டா வந்து 3 ரெசிஸ்டர் இருக்குது, அவங்க 3 பேர் சீரீஸில் இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதில் 2 பேரை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு ஆளை வந்து கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் என்னவா இருப்பாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது போக ஒரு ஹிண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் அன்னோன் ரெசிஸ்டருடைய ட்ராப்பு, அதில் எவ்வளோ ட்ராப் ஆகுன்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதில் கரண்ட்டு, ஏன்னா கரண்ட் வந்து எல்லாருக்குமே சேம் கரண்ட்டு என்னென்னா 2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலே பேசிக்காக என்ன விஷயம்னா I/R தான் இன்வால்வ் ஆக போகுது. நம்மகிட்ட ஆர் தான் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட வி கொடுக்குறாங்க, ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ஃபர்மேஷன் கையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர் ஈஸியாக தான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், நோன் டேட்டாலேருந்தே வர்றோம். ஃபஸ்ட்டு விபி கொடுத்துருக்காங்களா, விபினா யார், ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர் வேல்யூ, அந்த ஒன் ஆஃப் த ரெசிஸ்டரில் இருக்க ட்ராப்பு. அப்போ வி டேட்டா கையில் இருக்குது, எல்லாருக்குமே ஐ சேமு, ஐ டேட்டா அகெயின் கையில் இருக்குது. அப்போ இந்த ஆரை கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ விபி 80 வோல்ட்ஸு, விபி எப்படி சொல்லலாம், I/RB, ஐ யார் 2 ஆம்பியரு. ஓகே, ஸோ அப்போ விபி பை ஐ போட்டோன்னா என்ன ஆயிரும், 80/2 போட்டோன்னா 40 ஓம்ஸ். ஸோ ஆர்பி ஓவர். ஓகே, அகெயின்
இப்போ யார் யார் தெரியும், ஆர்சியும் தெரியும், ஆர்பியும் தெரியும். இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, 3 பேர் சீரீஸில் இருக்காங்க. சீரீஸில் நம்ம என்ன ஒரு ரிலேஷன் சொல்லியிருப்போம், 3 பேரோட டேட்டாவே ஆட் பண்ணோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இவங்கள தெரியும், இவங்கள தெரியும், இவங்கள மட்டும் தெரியாது. ஓகே, அப்போ இவங்க யாருன்னு பார்த்தா டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த விக்கும் இந்த ஐக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷனு, இந்த வி இன்ட்டு ஐ இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் டோட்டல். ஓகே, ஆர் டோட்டலுக்குள்ள யார் இருக்கா, ஆர்பி ஆர்சி தெரிஞ்ச டேட்டாவாக இருக்குது, இது அன்னோனாக இருக்குது. ஆர்ஏ மட்டும் அன்னோனாக இருக்குது. ஐ கையில் தெரிஞ்ச டேட்டாவாக இருக்குது 2 ஆம்பியரு. வி வந்து 250 வோல்ட்ஸு தெரிஞ்ச டேட்டாவாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ள ஆர்பியும் தெரியும், ஆர்சியும் தெரியும். அப்போ ஆர்ஏ மட்டும்தான் தெரியாது. ஸோ I is equal to V by RA plus RB plus RC. இதுலேருந்து RA மட்டும் லெஃப்ட் சைடில் நிப்பாட்டிக்கிறோம், RA மட்டும் லெஃப்ட் சைடில் நிப்பாட்டிக்கிறோம். ரிமைனிங் எல்லாரையும் ரைட் சைடில் கொண்டு போனோம்னா என்ன கிடச்சிரும், we are getting the answer. ஸோ 35 ohms. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றனால உனக்கு வந்து இவ்வளோ டெப்த்தாக ஒரு பொறுமையாக ஸ்லோவாக சொல்கிறேன். இப்போ நம்மளே என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், நிறைய ப்ராக்டிஸ் ஆகிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவேன், நான் சடனாக என்ன பண்ணுவேன், இப்படி பார்ப்பேன். இதில் வந்து கொஸ்டினில் வந்து எனக்கு ஐ கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஐ கொடுத்துருக்காங்க. ஆர் டோட்டலில் என்னென்ன டேட்டா இருக்குது, அந்த 2 ஆம்பியர்ஸ் இருக்கு கையில். ஆர் ஏபியில் சி மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த கேஸில் வந்து என்ன இருக்குது, ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் அந்த சி என்னது 50 ஓம்ஸு. ஓகே, இது யார் 250 வோல்ட்ஸு. டன். இப்போ இதில் வந்து 2 பேர் அன்னோனாக இருக்காங்க. 2 அன்னோன் வச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்றை வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்க பார்க்குறோம். அந்த ஒன்றை யாராக யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து விபி தெரியும். இவங்களுடைய விபி தெரியும் போது அந்த விபி ரிலேஷன் என்னது, ஐ இன்ட்டு ஆர்பி. ஓகே, அப்போ ஐ தெரியும், வி தெரியும். அப்போ இவங்க ஆர்பியை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் ஆர்ஏ மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்படி ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ சப்போஸ் இது ஒரு 4 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா, நான் இப்படி சும்மா 2 ஸ்டெப்பில் வந்து இப்படி இப்போ லைன் எழுதி காமிக்க முடியாது. இப்படி தான் ஆன்சர் வரும், இதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம இவ்வளோ ஸ்டெப் எழுத தேவையில்லை. நம்ம வந்து ஆன்லைனில் தான் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இவ்வளோ ஸ்டெப் எழுதி ஒன்றுனா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஸோ டக்குன்னு ஒரு டயக்ராமை வரைகிறோம், இல்லை டயக்ராம் கொடுத்துருந்தாலும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஸ்ட்ரைட்டாகவே யோசிக்கிறோம். ஐ இன்ட்டு ஆறு, இது சீரீஸ் கனெக்ஷனு. அப்போ சீரீஸாக இருக்காங்கன்னா டோட்டல் கான்செப்ட்டு. சீரீஸில் டோட்டல் என்ன வரும், எல்லா ரெஸ்டரையும் சம் பண்ணணும். நம்ம சம் பண்ணும்போது ஒன்று மட்டும் தான் கையில் இருக்குது, தெரியாதது இந்தவங்க. இந்த ஒரு தெரியாத விஷயத்துக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது கையில். ஹிண்ட் என்னென்னா வி தெரியுது, அப்போ ஐ வந்து காமன் சேமு. ஸோ ஆர்பியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படியே பேரலாக செஞ்சுட்டு அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ எப்படி கேள்வி கேட்குறாங்க, எந்த மூடில் எக்ஸாம் நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து எப்படி ஷார்ட்கட்டில் மெத்தடில் வந்து செய்ய போகிறோன்றது இது இருக்குது. சரியா? சப்போஸ் இனி பேப்பரில் எழுதுகிற ஒரு ஆன்சர் புக்லெட் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு புக்கு கொடுக்குறாங்க, இந்த புக்கு கொடுத்து ஒரு மார்ஜின் கொடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ண சொல்கிறாங்க, அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஏரியாக்குள்ளே இந்த 2 மார்க் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்பேஸுக்குள்ளே நீ செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் லைட்டாக எழுதி காமிக்கணும். அப்போ தான் அவனுக்கு மார்க் கிடைக்கும். என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டெப்பாக பார்ப்பாங்க. இல்லை நான் ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுறேன், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தானே, எனக்கு வந்து இந்த கேள்வி தானே கேட்டிருக்காங்க, இந்த ரெஸ்டர் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, நான் டக்குன்னு ஒரு ரஃப் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக எப்படி எனக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிட்டு ஷார்ட்டாக சால்வ் பண்ணி நான் கேல்சி யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகே? ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து நம்ம வந்து அந்தந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இது சின்ன விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு, இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் அப்படிலாம் யோசிக்க வேணாம். நான் இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க பார்க்க உனக்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, இது இப்படி போடலாம்ல, இது இப்படி இப்போ நான் ஒரு மெத்தடில் ஐ இன்ட்டு ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன், நீ வந்து வேறு மாதிரி கூட யோசிக்கலாம். ஆர்பி கையில் இருக்குது கேட்டிருக்காங்க, விபி தெரியுது, ஐ வந்து தெரியும். ஸோ இவங்க 2 பேரையும் வச்சு இந்த ஆர்பி கண்டுபிடிச்சலான்னு டயக்ராம்லேயே பார்த்து பேசிடலாம். நீ அப்படியே டக்குன்னு டயக்ராம் வச்சே நீ சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அதனால் வந்து எவ்வளோக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, a resistor of ohmic value 30 ohms. ஓகே, ஒரு ரெசிஸ்டரோடைய வேல்யூ வந்து 30 ohms கனெக்டட் இன் சீரீஸு. அப்போ இன்னொரு ரெசிஸ்டர் வருதுன்னு அர்த்தம், வித் அன் அன்னோன் வேல்யூ, அன்னோன் ரெசிஸ்டர். ஓகே,
அப்போ நான் இப்போ ரீட் பண்ண அடுத்த செகண்டே என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன சிம்பிள் போட ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிள் போட்டு இவங்க வந்து 30 ஓம்ஸு, இன்னொரு ஆள் வந்து தெரியாத ஆள், அப்போ பேர் வந்து ஆறுனே வச்சுக்கிறேன். ஓகே, டன். இப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ், பொட்டன்ஷியல் ட்ராப் வார்த்தையை பார்த்துக்கோ. பொட்டன்ஷியல் ட்ராப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் வந்து இப்படி தான் என்ட்ராது, ரெசிஸ்டர்ஸ்குள்ளே பாசிட்டிவ் பொலாரிட்டியில் என்ட்ராகி நெகட்டிவ் பொலாரிட்டியில் லீவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் 144 volts, இதுக்கு அக்ராஸாக 96 volts ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லின்னு என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு யாரை பேசியிருக்காங்க, 30 ஓம்ஸை பேசியிருக்காங்க. அப்போ 30 ஓம்ஸ்க்கு 144ம் இன்னொரு தெரியாத ஆளுக்கு வந்து 96 voltsம் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டர். என்கிட்ட கேள்வியே என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில கரண்ட் என்னென்னு பார்க்குறேன். கரண்ட் வந்து நம்மக்கிட்ட டேட்டா கொடுக்கவே இல்லை அவங்க, ஸோ ஐன்னு தான் நம்மளும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டன். அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் 30 ohm ரெசிஸ்டர் என்னது, இந்த இடத்துல நான் எப்படி கண்டுபிடிப்போம், இதில் வந்து வி கொடுத்துட்டாங்க. பொதுவாக இது வி கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருப்போம், 30 ohm ரெசிஸ்டரில் பொட்டன்ஷியல் கேட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் என்னது 30. ஓகே, அப்போ வி 30 ohms இஸ் ஈக்குவல் டு 30I, இது ஒரு ரிலேஷன். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சரில் 141 கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு பதிலாக 144 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 30I இஸ் ஈக்குவல் டு 144னா ஐ என்ன, ஒன்றுமே இல்லை, 4.8 ohms ஆம்பியர்ஸு. டன். இப்போ என்ன பண்ணுறோம், ஐ வந்து தெரிஞ்சு போச்சு, யார் அன்னோனாக இருந்த ஐயும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்மகிட்ட கேள்வி வந்து அது கிடையாது, அன்னோன் ரெசிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அன்னோன் ரெசிஸ்டருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஐ தெரிஞ்சிருச்சு 4.8 ஆம்பியர்ஸு. அப்போ இந்த ஐ தெரியும், அந்த தெரியாத ரெசிஸ்டருடைய வோல்டேஜ் தெரியும் 96 volts. அப்போ ஆர் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றுமே இல்லை. ஐ தெரியும், அந்த தெரியாத ரெசிஸ்டர் பேர் ஆர் தான், அதில் இருக்க வோல்டேஜ் ட்ராப் யார், விஆர். அது என்ன கொடுத்துருக்காங்க, 96 கொடுத்துருக்காங்க. டன். அப்போ ஆர் மட்டும் தெரியாதவங்கள லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம், ரிமைனிங் ஃபுல்லாக ரைட் சைடில் கொண்டு போகிறோம். ஸோ ஆன்சர் இஸ் 20 ohms. ஓகே, ஸோ இது வந்து இப்படி தான் செய்யணுமா, இப்படி தான் எழுதணுமா, இது டிபெண்ட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேப்பர் கொடுத்து ஒன்று எழுத வைக்கிறாங்கன்னா நீ இப்படி எழுதணும். இல்லை உனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி கொடுத்து ஒரு 2 mark தான் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் பீரியடில் எழுதணும், ஆன்சர் எழுதணும் அப்படின்னா நீ இப்படி டயக்ராம் மட்டுமே வரைஞ்சி வெறும் டயக்ராம்குள்ளேயே நான் இப்போ பேசின மாதிரி நீ பேசிவிட்டு டக்கு டக்குன்னு பார்த்து கேல்சியம் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதனால் வந்து எந்த இடத்துல எப்படி கேட்குறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். சரி, நான் நிறையா சொன்னேன்னா உனக்கு நிறைய ஐடியா இருக்கும், அதுதான். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் வந்து பேரலல் ஸ்டார்ட் ஆகுது. பேரலல் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஸ்டாப். ஓகே ஓகே. ஆன்சர் உடனே சபர்னா, ஜலால்.